நேத்து நயாரா பெட்ரோல் பங்க் 1 லிட்டருக்கு ரூ. 5 ஏத்திருக்காங்க. எல்லாம் யாருமே கேட்கறதுக்கு ஆள் இல்லையான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உண்மையிலே கேட்கறதுக்கு ஆள் இல்ல. கேட்க வேண்டிய ஆளுங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, 3 குரங்கு பொம்மையாட்டம், ஒருத்தர் கண்ண மூடிக்குவாரு, ஒருத்தர் காத மூடிக்குவாரு, ஒருத்தர் வாய் பேச மாட்டாரு. மத்திய அரசாங்கமும் பேசாது, மாநில அரசாங்கமும் கைய கட்டிட்டு தான் நிக்கும். யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. மக்கள் மேல எனக்கு அக்கறை இருக்குது, மக்கள் மேல எனக்கு பாசம் இருக்குது, மக்களுக்குன்னா நான் வந்து நல்லது செய்வேன்னு சொல்ல எந்த அரசியல்வாதியும், எந்த முதலமைச்சரும் இதுக்கு குரல் கொடுக்க மாட்டாங்க. இன்றைய முதலமைச்சரும் கொடுக்க மாட்டாரு. முன்னாள் முதலமைச்சரும் குரல் கொடுக்க மாட்டாரு. ஏன் கேட்கலாம்ல? தேர்தல் வாக்குறுதியில சொன்னார்ல ஸ்டாலின் அவர்கள் 2021ல மக்களினுடைய நலம் கருதி பெட்ரோல் விலை 1 லிட்டருக்கு ரூ. 5 குறைக்கப்படும்னு. இன்னைக்கு அந்த ஒரே அவர் குறைக்கிறேன்னு சொன்ன அந்த ரூ. 5 இன்னைக்கு ஒருத்தன் ஏத்திருக்கான் எலக்ஷன் டைம்ல. இது மக்கள பாதிக்கும்னு அவருக்கு தெரியாதா? ஏன் எதிர்த்து பேச முடியாதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பேச முடியாது. ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிறவரு ஒரு 234 தொகுதிக்குள்ளாடி மட்டும் தான் அவருக்கு பவர். வெளியில போனா இவர யாருக்குமே தெரியாது. இதுவே நீங்க உத்தரப்பிரதேசம் போயிட்டீங்கன்னா, ஸ்டாலின் யாருன்னு யாருக்கும் தெரியாது. உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற அகிலேஷ் யாதவ் இங்க வந்தாருன்னா, அவரு இங்க யாருன்னு சொல்லி நம்ம யாருக்குமே தெரியாது. அதனால ரோட்லயே நடந்து போனா கூட நம்ம யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டோம். யாரோ ஹிந்திக்கார ஆளு போறாருன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். அதே மாரி தான் ஸ்டாலின் அவர்களும் இங்க இருந்து அங்க போனாருன்னா, இவர யாருக்குமே தெரியாது. ஆனா நயாரா பெட்ரோல் பங்க் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். திமுகன்ற கட்சி எல்லாருக்கும் தெரியாது இந்தியா முழுக்க. அண்ணா திமுகன்ற கட்சி எல்லாத்துக்குமே தெரியாது. ஆனால் நயாரா பெட்ரோல் பங்க் இந்தியா பூரா தெரியும். அந்த பெட்ரோல் பங்க்காரன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுக்க இருக்கிறனால இன்னைக்கு அவன் வச்சது தான் சட்டம். சரிப்பா மத்திய அரசாங்கம் இருக்குமே அவங்க எதுவும் கேட்கலன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்க எதுவும் கேட்கல. கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. கேட்க முடியாது. அதுதான் உண்மை. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே தனியார் மயம், தனியார் மயம், தனியார் மயம்னு குடுத்ததோடைய விளைவு இன்னைக்கு நாம வந்து பார்த்தீங்கன்னா, அதுல என்ன ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு 1 லிட்டருக்கு நீங்க ரூ. 100 பெட்ரோல் அடிச்சுட்டு வேலைக்கு போறவங்க தான் இன்னைக்கு நெறைய பேர் இருக்கிறாங்க. காலைல ரூ. 100 பெட்ரோலுக்கு அதிகமா அடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சராசரியா ஒரு நாளைக்கு 1 லிட்டர் பெட்ரோல் அடிக்கிறோம். நம்ம வெளியில போறோம், வரோம், எல்லாமே பண்றோம், பிடிக்கிறோம். அப்படி கணக்கு போட்டீங்கன்னா, ஒவ்வொரு எலக்ஷனுக்கும் ஆளுகின்ற அரசாங்கமா இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச அதிகாரமா இருந்தாலும் சரி, தமிழகத்துல ஒரு ஓட்டுக்கு ரூ. 400 குடுத்துருக்காங்க கடந்த காலகட்டங்கள்ல. அல்லது இடைத்தேர்தல் வந்தா 2000ம் குடுத்துருக்காங்க. ஓட்டுக்கு 500ம் குடுத்துருக்காங்க. ஓட்டுக்கு ரூ. 500 குடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? 5 வருஷத்துக்கு சேர்த்து ரூ. 500 குடுக்குறாங்க ஒரு ஓட்டுக்கு. ஒரு ஓட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு ரூ. 100 தான் நம்மளுக்கு அவங்க குடுக்குற காசு. 5 வருஷத்துக்கு சேர்த்து ரூ. 500 குடுத்துடுறாங்க. இந்த பெட்ரோல் எரிபொருள் செலவுக்கு மட்டும் நம்ம எவ்வளவு தெரியுமா செலவு பண்றோம்? ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள். 5 வருஷத்துக்கு கணக்கு போட்டீங்கன்னா 1825 நாட்கள். சராசரியா 1825 பெருக்கல் ரூ. 5 கணக்கு போட்டீங்கன்னா ரூ. 9125 வரும். எரிபொருள் செலவு மட்டும். இந்த ரூ. 500 காச வாங்கிட்டு நம்ம கண்ண மூடிட்டு ஓட்டு போறதோட விளைவு என்ன தெரியுமா? ஒவ்வொரு செலவுலயும் நம்ம வந்து பணம் சேர்த்து சேர்த்து கட்டுறோம். அத ஒரு சைடு எஃபெக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, எரிபொருள் செலவு மட்டும் நம்ம அதிகப்படியா நம்ம வந்து கூடுதலா செலவு பண்றது எவ்வளவு? ரூ. 9125 நம்ம செலவு பண்றோம். சரி இது எப்படி சபரி? நயாரா பெட்ரோல் பங்க் மட்டும் தானே ஏத்திருக்காங்க. இன்னும் இந்தியன் ஏத்தல, இந்தியன் பெட்ரோல் பங்க் ஏத்தல, ரிலையன்ஸ் ஏத்தல, ஹெச்பி ஏத்தல. இவங்கலாம் எப்படி ஏத்துவாங்க? ஏத்த மாட்டாங்கதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எப்படி ஏத்தாம இருப்பான்? அவன் பொழைக்கிறத தான் பார்ப்பான். மத்தவன பத்தி யாருக்கும் கவலை கிடையாது இங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில சக மனுஷனுக்குள்ளாடி இந்த அக்கறை இல்ல அப்படிங்கும் பொழுது, எவன் எப்படி போனா எனக்கு என்னன்னு சொல்லக்கூடிய ஒரு கால சூழ்நிலையில, பணத்த மட்டுமே அடிப்படையா வச்சு இயங்கக்கூடிய கார்ப்பரேட் கம்பெனிகள் எப்படி இத செஞ்சு குடுப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்க? நான் யார ஏத்திட்டானா? இதுக்கோசரமே காத்துட்டு இருந்தேன். மத்த பெட்ரோல் பங்க் காரணங்களும் இனிமே விலை ஏத்துவாங்க. கைய கட்டிட்டு எல்லாம் கம்முனு தான் ஓட்டு போடணும். இவன் ஓட்டுக்கு ரூ. 500 குடுக்குறான்னு சொல்லி இந்த துரோகிய கொண்டு வந்து ஆட்சியில உட்கார வச்சோம்னா, நாளைக்கு அவன் என்ன பண்ணுவான்? இந்த ரூ. 9125ங்கிறது ரூ. 19,125 நம்மளுக்கு சேர்த்து தான் செலவாகும். அதாவது எரிபொருளுக்கு மட்டும். யார போய் கேட்பீங்க? யார போய் கேட்க முடியும்? ஓட்டுக்கு ஒருத்தர் ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் முடிஞ்ச வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை 1000 2000 பண்றேங்கிறாரு. நடிகர் விஜய் வந்து 2000 2500 மாத்துறேங்கிறாரு. உடனே இவர் வந்து புதுமை பெண் திட்டம் அப்படின்னு ஸ்டாலின் வந்து புதுமை பெண் திட்டம்ங்கிறாரு. அவரு எடப்பாடி என்னங்கிறாரு? ஆண்களும் இனிமே என்னது புறநகர் பேருந்துல பயணம் செய்யலாங்கிறாரு. இத பார்த்த விஜய் என்னங்கிறாரு? புறநகர் பேருந்து மட்டும் இல்ல. நீங்க வந்து அரசு விரைவு பேருந்துன்னு சொல்லக்கூடிய மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போகக்கூடிய அனைத்து பஸ்லயுமே பெண்களுக்கு இலவசங்கிறாரு. இப்படி இலவசம் வாரி 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 குடுத்துட்டு, கடைசியா இதுக்கான பணம் அப்படிங்கிறது எங்க இருந்து எடுப்பீங்க? இதுல வேற எடப்பாடி ஐயா வேற வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் தரேன்னு இருக்கிறாரு. இதுக்கான முதலீடுகள் அப்படிங்கிறது எங்க இருக்கும்? இந்த பணத்த மட்டும் ரீசோர்ஸ் அப்படிங்கிறது எங்க இருந்து எடுப்பாங்க? கடைசியா மக்கள் தலையில தான் வந்து எடுப்பாங்க. மக்கள் தலையில தான் கை வைப்பாங்க. இதெல்லாம் மக்களுக்கு இப்பலாம் தெரியவே தெரியாது. இன்னும் ஒரு 10 ஆண்டு காலத்துல தமிழன் வீதியில திரிவான். வீதியில தடுமாறி நடப்பான். அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தப்பு பண்ணிட்ட மாட்றாங்க. இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சுச்சுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அடிப்படையான ஒரு தவறு அப்படிங்கிறது எங்கிருந்து ஆரம்பிக்குது? ஓட்டுக்கு காசு வாங்குறது. ஓட்டுக்கு காசு வாங்குறது, ஓட்டுக்கு காசு வாங்குறது, ஓட்டுக்கு காசு வாங்குறது.
நம்ம எல்லா இடத்துலயும் ஓட்டுக்கு பணம் வாங்குறதுனால தான் நம்ம யார்கிட்டயுமே எங்கேயுமே போய் கேள்வி கேட்க முடியல. ஒருத்தர்ட்ட கை நீட்டி காசு வாங்குறதுனால தான் நம்ம ஒரு கேள்வி கேட்க முடியல. இதுவே நம்ம ஓட்டுக்கு காசு வாங்காம இருந்தோம்னா, நம்ம நேர்மையான முறையில தேர்தல சந்திச்சோம் அப்படின்னா போய் கேட்க முடியும். நேர்மையான முறையில சந்திச்சோம் அப்படின்னா, அவிங்களே வந்து பணம் குடுக்காம ஜெயிக்கணும்னு நெனைக்கிறவங்க யாருமே கிடையாது. சீமான் அண்ணா கட்சிய தவிர. அவிங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேர்மையான முறையில தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியல் இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க Googleல போயிட்டு தமிழர்கள்னு சொல்லி போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா பாருங்க, திராவிட இனத்தின் ஒரு மக்கள் அப்படின்ருவாங்க. தமிழர்கள் அப்படிங்கிறது தாய்மொழி தமிழா பேசுறவங்க மட்டும் தான் தமிழர்கள். தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, திராவிட மொழி. தமிழ அடிப்படையா வச்சு தமிழ் அல்லாத மொழியெல்லாம் திராவிட மொழி. இதுல எங்கருந்து கூகுள்காரனுக்கு தமிழர்கள் அப்படின்னு நீ Googleல டைப் பண்ணா எங்கருந்து திராவிடம் அப்படிங்கிற ஒரு சொல்லு வருது? இன்னைக்கு தமிழகத்த ஆட்சி செய்யக்கூடியவங்க வந்து Googleட்ட ரெஃபர் பண்ணி இந்த வார்த்தைய அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்கன்னு சொன்னாங்களா? இல்ல எப்படி இது வந்துச்சு? தமிழர்களுக்கு தமிழர்களுடைய இன வரலாறே அப்படியே தெரியாம அழிக்கிறாங்களே! இதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு யாருக்கும் நேரம் இல்ல. அவங்க வேலைக்கு போனோமா, வந்தோமா, ஸ்கூலுக்கு போனோமா, வந்தோமா, காலேஜுக்கு போனோமா, வந்தோமா, வீட்ல உட்காந்து வந்தோமா, ரீல்ஸ் பார்த்தோமா, ரீல்ஸ் போட்டோமா, மீம்ஸ் போட்டோமா, மீம்ஸ் பார்த்தோமா, படத்த பார்த்தோமா, படத்த மட்டும் பார்த்தோமா, படத்த மட்டும் பார்த்தோமா, அப்படியே பார்த்துட்டு போயிடுறாங்க. படத்துக்கு ரிவ்யூ பார்த்தோமான்னு சொல்லிட்டு. எப்போ ஒரு இனம் வீழ்ச்சியுறுதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டு, நம்மளுக்கு ஒருத்தர் உணர்த்துறாரு, சீமான் அண்ணா மாரி ஒருத்தர் நம்மளுக்கு புரிய வைக்கிறாரு அப்படிங்கும் பொழுது, நாமலாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் மட்டும் தான் உண்டு. இன்னைக்கு அவருக்கு அடுத்தபடியா வந்து, அவரு மாரி நிலையா நிக்கக்கூடிய ஒரு தலைவர் மறுபடியும் வருவாரா? அப்படிங்கிறதே கூட வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தேகம் தான். இன்னைக்கு வந்து சராசரியா எவ்வளவு பேரம் பேசுறாங்கன்னு அவரே சொல்றாரு. 2000 கோடி பணம் குடுக்குறாங்க, 60 சீட்டு தராங்க, என்ன துணை முதலமைச்சர் ஆக்குறேன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நான் ஏன் இப்படி போகாம இருக்கிறேன்? உங்களுக்கோசரம் தான் போகாம இருக்கிறேன். கூட பொறந்துட்டு நான் என்ன பண்றது? விட்டுட்டு போக முடியலன்றாரு. அந்த மனுஷன முதலமைச்சர் ஆக்குனா மட்டும் தான் இந்த மாரி விஷயங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றம் வரும். இலவசம், இலவசம், இலவசம்னு சொல்லி யாரும் இது பின்னாடியும் போவாதீங்க. இன்னைக்கு இலவசம் வாங்குறதுனால நாளைக்கு உங்களோட மட்டும் முடிஞ்சிராது. நாளைக்கு உங்க பிள்ளைங்க, உங்க பேர பிள்ளைங்க அவங்களையும் அது பாதிக்கும். அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைய குடுக்கணும் அப்டின்னா, நீங்க வந்து நாம் தமிழருக்கு வாக்களிங்க. நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து இலவசம், இலவசம்ன்னு குடுக்குறான். அதோட மட்டும் அவன் நிறுத்தல. நம்ப கேரளால பாலம் கட்டுறதுக்கு நம்பூர்லருந்து மலைய வெட்டி எடுத்துட்டு போறான். நம்பூர்ல ஆத்து மண்ண எடுத்து வெட்டி எடுத்துட்டு போறான். முல்லை பெரியாறு அணை கட்டுறதுக்கு. அந்த முல்லை பெரியாறு அணைக்கு பக்கத்துல ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு இங்கருந்து எடுத்துட்டு போறான். கேட்கறதுக்கு ஆள் இல்ல. ஏன் கேட்க வேண்டிய ஆளுங்கலாம் கமிஷன் வாங்கிட்டு கம்முன்னு இருக்கிறாங்க. இதெல்லாம் தட்டி கேட்க ஒரு ஆள் இல்ல. தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலயும் நீங்க வந்து பாருங்க. மலைகளுக்கு பக்கத்துல குடியிருக்கிறவங்களுக்கு தெரியும். உங்க வீட்டுட்ட இருக்கிற மலை 10 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? இப்ப 5 வருஷம் கழிச்சு இப்ப எப்படி இருக்குது? எவ்வளவு சுரண்டி வித்திருக்கிறாங்கன்னு பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு இனமான உணர்வு இல்ல அப்டின்னா, நீங்க தாராளமா யாருக்கு வேணாலும் வாக்கு செலுத்துங்க. இல்ல எனக்கு அடுத்து என் பசங்க, என் பேர பசங்க, என் பேர பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லி நெனச்சீங்கன்னா, நாம் தமிழருக்கு வாக்களிங்க. இல்ல யாரோ எப்படியோ போயிட்டு போறாங்க. எனக்கு அத பத்திலாம் கவலை இல்ல. ஸ்டாலின் சொல்ற மாரி ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நாங்க ஒண்ணும் சொல்ல முடியாது. ம்.